நீலாம் ஒரு ஆம்பளையா? பொண்டாட்டி கூட இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட, அதுவும் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கிட்ட எப்படி தப்பா நடந்துக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனா? நீ பார், இப்ப எதுக்கு ஓவரா சீனை போடுற? இந்த ஊர் உலகத்துல நடக்காதே நான் பண்ணிட்டேன். உங்க அக்கா ஒழுங்கா வீட்டுல இருந்தா நான் ஏண்டி வாங்கிட்டு எல்லாம் வர போறேன்? உங்க அக்காவுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க கூட வக்கு இல்ல. அதனாலதானே வீட்டுக்கு கூட வராம கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கா. வாய போற நீ. இனிமே அக்கா பத்தி தப்பா பேச செருப்பு பிஞ்சுக்கோ உனக்கு. உன்ன போய் அக்கா நல்லவன் நினைச்சா, அவ வரட்டும், யோகிதை என்னன்னு நான் சொல்றேன். குடும்பத்தை நான் சந்தி சிரிக்க வைக்கிறேன் பாரு. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியாதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்படியே உங்க அக்காவுக்கு தெரிஞ்சு அவ கோவப்பட்டாலும் அவதான் உங்க வீட்டுல வாழ வெட்டியா இருப்பா. எனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இங்க பார், ஏற்கனவே உங்க வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாம இருக்கீங்க. இதுல உங்க அக்காவும் வாழ வெட்டியா வீட்டுக்கு கொண்டான்னு வச்சுக்கோயேன். அப்புறம் 5 பேருக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாமா ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுரு மாமா. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த திமிரு தான். இங்க பார், என்னோட ஆசைக்கு நீ இரு. கண்டிப்பா உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். என்னை விட்டா உன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. புரியுதா? என்ன மன்னிச்சிடு மாமா. நான் சின்ன பொண்ணு மாமா, என்ன விட்டுரு மாமா. தெரியாதனமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு என்ன விட்டுரு மாமா. பேபி, அக்கா, மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருக்கா. இவ்ளோ நாளா நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தி இருக்கேடா. அவளுக்கு உன் தங்கச்சி வயசு இருக்கும்டா. அவகிட்ட போய் சீ. என்னடா கோவப்படுற? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொலை பண்ணாம விட்டுருக்கேன் பாரு. இந்தா, நீ கட்டின தாலி புடி. நாங்க ஏழைங்களா இருக்கலாம், எங்க வீட்ல 3 வேளை சோத்து கூட கஷ்டப்படலாம். என் தங்கச்சிங்க கல்யாணம் ஆகாம கடைசி வரைக்கும் வீட்லயே இருக்கலாம். ஆனா ஏழைங்க நாங்க ஒரு நாளும் எங்க மானத்தை விட்டு கொடுத்துட்டு வாழ மாட்டோம்டா. எச்ச நாயே, வாடி, இவன் மேல போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் சும்மா விடக்கூடாதுக்கா.